Build your dreams, live rich, and leave rich. வணக்கம், நான் கிரிஷ். லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்க்கு உங்களை வரவேற்கிறேன். இங்க லிவ் ரிச்னா ஆடம்பரமா வாழ்றதில்ல, மன அமைதியோட வாழ்றது. இன்னைக்கு நாம செல்வத்தை உருவாக்குறத பத்தி ஆழமா பேச போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இங்க நாம பேசுறதெல்லாம் பொதுவான வழிகாட்டுதலுக்கு தான். உங்களுடைய தனிப்பட்ட நிதி திட்டத்துக்கு செபில பதிவு செஞ்ச ஒரு நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்பவே அவசியம். பாருங்க, இந்த ஒரு வரியில தான் செல்வம் சேர்க்கறதுக்கான மொத்த ரகசியமே அடங்கியிருக்கு. சந்தை ஏறுது இறங்குதுன்னு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனா அத ஒரு ஆபத்தா பார்க்காம ஒரு மிகப்பெரிய வாய்ப்பா எப்படி பார்க்கறது, அத பத்தி தான் இன்னைக்கு நாம கத்துக்க போறோம். சரி வாங்க, ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இந்த கேள்வி பணத்தை பத்தி நீங்க வச்சிருக்கிற நிறைய நம்பிக்கைகளை மாத்தலாம். உங்க பணம் பேங்க்ல ரொம்ப பத்திரமா சேஃபா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஒருவேளை அந்த பாதுகாப்பு தான் உங்களை மெதுவா ஆனா நிச்சயமா ஏழையாக்கிட்டு இருக்குன்னா நம்புவீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட பயணத்துல முதல்ல பிரச்சனை என்னன்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் அதுக்கான தீர்வு என்னன்னு பார்த்துட்டு கடைசியா நீங்களே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவான திட்டத்தோட முடிக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்மளோட முதல் பாகம், செல்வத்தின் திருடன். ஆமா, உங்க சேமிப்புக்கு கண்ணுக்கே தெரியாத ஒரு எதிரி இருக்கான். ஒவ்வொரு நாளும் உங்க பணத்தோட மதிப்பை கொஞ்சம் கொஞ்சமா திருடிட்டே இருக்கான். அது யாருன்னு இப்ப பார்க்கலாம். இது கொஞ்சம் கவனிங்க. நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க. அது உங்களுக்கு ஒரு 3% வட்டி கொடுக்குது. ஆனா அதே நேரம் பணவீக்கம், அதாவது விலைவாசி 7% ஏறுது. இங்கேதான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்குது. அப்போ உண்மையிலே உங்க பணத்தோட வளர்ச்சி என்ன தெரியுமா? -4%. ஆமாமா, நீங்க கேட்டது சரிதான். ஒவ்வொரு வருஷமும் உங்க பணம் வளர்றதுக்கு பதிலா அதோட வாங்குற சக்தி 4% குறைஞ்சிட்டே வருது. உங்க பணம் பேங்க்ல அமைதியா கரைஞ்சிட்டு இருக்கு. இது இன்னும் சிம்பிளா புரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு 100 ரூபாய்க்கு 1 லிட்டர் பெட்ரோல் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதே நிலைமை தொடர்ந்தா 10 வருஷம் கழிச்சு அதே 100 ரூபாய் வெறும் 1/2 லிட்டர் பெட்ரோல் தான் வாங்கும். இதுதான் இந்த அமைதியான திருடன். அவன் உங்க பணத்தை திருடல, உங்க பணத்தோட சக்திய, அதோட வாங்குற திறனை திருடுறான். சரி, இந்த திருடனை எப்படி ஜெயிக்கிறது? அதுக்கு நாம பணத்தை பாக்குற நம்ம பார்வையே மாத்தணும். கடன் கொடுக்கறவரா இருக்கிறது நல்லதா, இல்ல ஒரு தொழிலோட உரிமையாளரா, அதாவது ஓனரா மாறுறது நல்லதா? இந்த ஒரு மனநிலை மாற்றம் தான் எல்லாத்தையும் மாத்த போகுது. நீங்க பேங்க்ல ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது நீங்க அந்த வங்கிக்கு கடன் கொடுக்கறீங்க. இது ஒரு பழக்கூட மாதிரி. நீங்க பறிச்ச பழங்கள் அதுல பத்திரமா இருக்கும். ஆனா அந்த பழங்களோட எண்ணிக்கை தானா அதிகமாகாது. அது பணவீக்கத்தை ஜெயிக்கிற அளவுக்கு வளராது. ஆனா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு பண்றதுங்கிறது ஒரு விதைய நடுற மாதிரி. ஆரம்பத்துல கொஞ்சம் ஏற்ற இறக்கங்கள்ங்கிற புயல் மழையெல்லாம் வரும். ஆனா பொறுமையா இருந்தா அது ஒரு பெரிய மரமா வளர்ந்து ஒரு முழு பழத்தோட்டத்தையே உங்களுக்கு கொடுக்கற சக்தி அதுக்கு இருக்கு. இதுதான் உண்மையான செல்வத்தை உருவாக்குற வழி. அப்படின்னா ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, ரிலையன்ஸ், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி மாதிரி நம்ம இந்தியாவோட டாப் கம்பெனிகள்ல நீங்க ஒரு குட்டி பார்ட்னர் ஆகுறீங்க, அவ்வளோதான். அந்த கம்பெனிங்க லாபம் சம்பாதிக்கும்போது அதோட ஓனரான நீங்களும் லாபம் சம்பாதிக்கிறீங்க. நீங்க இந்தியாவின் வளர்ச்சி கதை மேல நம்பிக்கை வைக்கிறீங்க. சரி, ஓனர் ஆகலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அடுத்த கேள்வி, எந்த தொழில்ல பார்ட்னர் ஆகுறது? மார்க்கெட்ல ஆயிரக்கணக்கான ஃபண்டுகள் இருக்கு. பார்த்தா தலை சுத்தும். ஆனா பயப்படாதீங்க, இப்ப நாம அதை ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஃபண்டுகளை 3 வகையா பிரிக்கலாம். 1, லார்ஜ் கேப். இதை யானைகள்னு செல்லமா சொல்லலாம். ரிலையன்ஸ், டிசிஎஸ் மாதிரி பெரிய நிலையான கம்பெனிங்க. 2வது மிட் அண்ட் ஸ்மால் கேப். இவங்க சிறுத்தைகள் மாதிரி, வேகம் அதிகம் ஆனா ஆபத்தும் அதிகம். 3வது ஃப்ளெக்ஸி கேப். இவங்க ஒரு ஆல்ரவுண்டர். நீங்க ஒரு பிகினரா இருந்தா இதுதான் பெஸ்ட். சந்தைக்கு ஏத்த மாதிரி ஃபண்டு மேனேஜரே நல்ல கம்பெனிகள்ல முதலீடு பண்ணுவாரு. ஆனா இங்க ஒரு தங்க விதி இருக்கு. இத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈக்விட்டி முதலீடுங்கிறது அடுத்த வருஷ டூர் போறதுக்கோ இல்ல பைக் வாங்கவோ கிடையாது. இது குறைஞ்சது 5-7 வருஷத்துக்கு உங்களுக்கு தேவைப்படாத பணத்துக்கு மட்டும்தான். உங்க குழந்தையோட படிப்பு, உங்க ரிட்டையர்மெண்ட் மாதிரி நீண்ட கால இலக்குகளுக்கு இது ஒரு சக்தி வாய்ந்த கருவி. இப்போ 2 முதலீட்டாளர்களோட நிஜ கதைகளை பார்க்கலாம். இதுல ஒருத்தர் செஞ்ச தப்பு என்ன, இன்னொருத்தர் சரியா செஞ்சது என்னன்னு புரிஞ்சுக்கிட்டா நமக்கு முக்கியமான பாடங்கள் கிடைக்கும். முதல்ல அபயோட கதை. அவர் அடுத்த வருஷம் நடக்கவிருந்த பொண்ணு கல்யாணத்துக்காக ஈக்விட்டியில 5 லட்சம் போட்டாரு. பாருங்க, ஷார்ட் டேர்ம் கோல். துரதிர்ஷ்டவசமா கரெக்டா கல்யாணத்துக்கு முன்னாடி மார்க்கெட் 20% விழுந்துருச்சு. அவரால வெயிட் பண்ண முடியல. பணம் தேவைப்பட்டதால பெரிய நஷ்டத்துல விற்க வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாரு. இதுல இருந்து என்ன பாடம்? தப்பான இலக்குக்கு
தப்பான கருவியை பயன்படுத்தினாரு. இப்போ அமூல்யாவோட கதைய பாருங்க. அவங்களும் அதே சந்தை வீழ்ச்சிகளை சந்திச்சாங்க. ஆனா அவங்களோட இலக்கு 20 வருஷம் தள்ளி இருந்ததால அவங்க கொஞ்சம் கூட பயப்படல. அவங்க மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை முதலீடு செய்யற SIP-ய நிறுத்தவே இல்ல. இதோட விளைவு கூட்டு வட்டிங்கிற மேஜிக் நடந்துச்சு. வட்டிக்கு வட்டி போட்டு அவங்க பணம் 15 மடங்கு வளர்ந்துச்சு. இதுதான் பொறுமையோட சக்தி, ஒழுக்கத்தோட சக்தி. இவ்ளோ நேரம் நாம பேசுனத இப்போ நீங்க செயல்ல காட்ட வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதோ உங்க முதலீட்டு பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப் பிளான். இது ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இரவே கூட நீங்க இத ஆரம்பிக்கலாம். இந்த 4 ஸ்டெப்ஸ மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. 1. உங்க இலக்கு 5 வருஷத்துக்கு மேல இருக்கா? ஆமான்னா அடுத்த ஸ்டெப்க்கு போங்க. 2. நீங்க பிகினரா இருந்தா ஒரு இண்டெக்ஸ் ஃபண்ட் அல்லது ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட தேர்ந்தெடுங்க. 3. ஃபண்டோட பேர்ல டைரக்ட் பிளான் இருக்கான்னு செக் பண்ணுங்க. இதனால தேவையில்லாத கமிஷனை தவிர்க்கலாம். 4. நல்ல நேரத்துக்காக காத்துட்டு இருக்காதீங்க. மாசம் மாசம் ஒரு சின்ன தொகையை முதலீடு செய்யற SIP-ய உடனே தொடங்குங்க. சரி, நாம இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். உண்மையான செல்வத்தை உருவாக்குறதுக்கான மிக முக்கியமான பாடங்களை இப்போ ஒரு தடவை தொகுத்து பாத்திரலாம். இந்த முக்கியமான குறிப்புகளை உங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கோங்க. ஓனரா மாறுங்க, கடன் கொடுக்கறவரா இருக்காதீங்க. ஏற்ற இறக்கங்கள்ங்கிறது வளர்ச்சிக்கான ஒரு கட்டணம், அதை கண்டு பயப்படாதீங்க. உங்க முதலீடுகளுக்கு நிறைய டைம் கொடுங்க, அதுதான் ரிஸ்க குறைக்கும். பணவீக்கத்தை ஜெயிக்க ஈக்விட்டி ஒரு கருவியா பயன்படுத்துங்க. எல்லாத்துக்கும் மேல எவ்வளவு சின்ன தொகையா இருந்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கே தொடங்குங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். உலகத்துல இருக்கிற பெரிய பணக்காரங்கள நினைச்சு பாருங்க. அவங்க மத்தவங்களுக்கு பணம் கடன் கொடுத்து பணக்காரங்க ஆனாங்களா, இல்ல பெரிய பெரிய பிசினஸ உருவாக்கி அதோட ஓனரா இருந்து பணக்காரங்க ஆனாங்களா? பதில் உங்களுக்கே தெரியும். செல்வத்துக்கான பாதையில நீங்களும் நடங்க. இந்த விளக்கம் உங்க நிதி பயணத்துல ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புறேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. மேலும் இது மாதிரி விளக்கங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் கிரிஷ். இது லிவ் ரிச் அண்ட் லீவ் ரிச்.